ஓகே மிஸ்டர் ராஜசேகர், இது விஷயமா எங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது தேவைப்பட்டா உங்களை விசாரிக்க வேண்டியிருக்கும். நீங்க எப்போ வேணாலும் வரலாம் சார். அனுவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் சார்? அவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாதுன்னு தான் சார் சொல்லுவேன். உன் பொண்டாட்டியோட கேரக்டர் எப்படி? சார் சார் அவளை பத்தி தப்பா பேசாதீங்க சார். அவ கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். அப்படியா? அவ பெர்ஃபெக்ட்டா இருக்கிறதுனால மத்தவங்களும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பா சார். ஓ, உன் பொண்டாட்டிய பத்தி பாராட்டு சான்றிதழ்லாம் நான் கேட்கல. அவங்க எதையும் என்கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கேஸ்ல நான் ஃபர்தரா மூவ் பண்ண முடியும். சார், ஸ்கூட்டி மேட்டரை வச்சு அனுவை நீங்க சந்தேகப்படுறீங்களா? அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க பார், எனக்கு அநியாயமா பேசவும் தெரியும், அநியாயமா நடந்துக்கவும் தெரியும். அதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் தூக்கிட்டு போய் வச்சு விசாரணைங்கிற பேர்ல எல்லாரையும் சுட்டு கொல்லவும் முடியும். ஆனா யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு எல்லாரையும் தண்டிக்க வேணாம்னு நினைக்கிறேன். உன்கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். அண்ணுவோட நடவடிக்கையை ஃபாலோ பண்ணணும். அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க லக்ஷ்மிக்கு இதோட தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். அதை என்கிட்ட நீ அப்பப்ப சொல்லணும். சொன்னாதான் அதை வச்சு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும். அதே நேரத்துல அவங்க தப்பே பண்ணலனா இந்த கேஸ்ல இருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. சொன்னா இதனால மத்தவங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுல்ல? வராது வராது, அதுக்கு நான் கேரண்டி. போதுமா? சார், நான் உதவி பண்றேன் சார். ஆனா லக்ஷ்மி அனுவும் அப்படிப்பட்டவங்க இல்ல. அது விசாரணையில தெரியும், நீ சொல்லக்கூடாது. இன்னொரு விஷயம், நீ அவங்கள வாட்ச் பண்றது அவங்களுக்கு வேற யாருக்குமே தெரியக்கூடாது. இது போலீஸ் ரகசியம், வெளியே யாருக்குமே சொல்லக்கூடாது. சார், இத நான் உங்களுக்காகவோ நீதியை நிலைநாட்டுறதுக்காகவோ ஒத்துக்கல. டாக்டர் அம்மாவுக்காக மட்டுமே இதை செய்யறேன். அதனால நான் இதை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன் சார். குட் குட், கீப் இட் அப். என்னங்க? எங்க சார் இருக்கியா? வந்துட்டீங்களா? டாக்டர் என்னங்க சொன்னாரு? நல்ல முன்னேற்றம் தெரியுதாமா? எங்க ஆபரேஷன் எப்போவா? இப்போதைக்கு ஒரு 10-15 நாளைக்கு நரம்பு சம்பந்தமா செக்அப் பண்ண வேண்டியிருக்கான். அதுக்கப்புறம் ஆபரேஷன் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. கடவுளே, என்னங்க ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அமர் நடக்க ஆரம்பிச்சிருவான்ல? அதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கம்மா. இது எல்லாத்துக்கும் உன் முதலாளி ராஜேஸ்வரி அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். புவியோட இந்த கேஸுக்கும் உங்க வீட்டு அணுவுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். அணுவோட நடவடிக்கையை ஃபாலோ பண்ணணும். அவளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்க லக்ஷ்மிக்கு இதோட தொடர்பு இருக்கான்னு பார்க்கணும். என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லங்க, அந்த நன்றி கடனை எப்படி அடைக்க போறோம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நமக்கு என்ன பணம் வராமலையா போயிட போகுது? வந்ததும் திருப்பி கொடுத்துடலாமா? இல்லங்க, அவங்க இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பணமா இருந்தாலும் அது நம்ம அமரோட வாழ்க்கைங்க. இழந்த அவனுடைய எதிர்காலத்தையே அவங்க திருப்பி கொடுத்த மாதிரிதான். இது பணத்தால அடைக்கக்கூடிய விஷயம் இல்லைங்க. நீ சொல்றது உண்மைதான் தேனு. சரி, அமரை கொடுங்க. எங்கடி இருக்க? கீழ வா. சக்தி, என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி கத்திட்டு? சக்தி சொல்லு சக்தி. ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேக்குறேன். ஏன் இன்னும் உயிரோட இருக்கேன்னு கேளுங்க. டேய், ஏன்டா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அனோ, எங்கடி இருக்க? டேய், வாடி கீழ. எதுக்காகடா அவளை இப்படி கத்தி கூப்பிட்டு இருக்க? நீ சும்மா இரு. அனோ, வா கீழ. இப்ப கீழ வர போறியா இல்லையா? டேய்,
ஏன் இப்படி கத்திட்டு இருங்கம்மா, இருக்க? இருங்கம்மா. ஏய், என்ன ஏய், அனு, நடந்துச்சு? ஏன்டா இப்படி சத்தம் போட்டுட்டு அப்பா, இருக்க? நீங்க பேசாம இருங்கப்பா. நான் உன்னை கீழே வர சொல்லிட்டு இருக்கேன்ல. எது கத்திட்டு இருக்க? என்னாச்சு? அனி, நான் உங்களை கூப்பிடல. அனு எங்க? அனு மேலதான் இருக்கா. ஏதாவது பிரச்சனையா? அவளை முதல்ல வர சொல்லுங்க. அனு, கீழே வா. சக்தி, ஏய், ஏதாவது வான்னு சொல்லிட்டு பிரச்சனையா? இருக்கேன்ல. ஏதாவது பிரச்சனை கேக்குறேன்ல. எதுக்கு இப்படி கத்தி கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? கத்தி கூச்சல் போடுறேன்னு சந்தோஷப்படு. உன்னை எல்லாம் கத்தியால வெட்டி கூறு போடணும். டேய் சக்தி, என்னடா ஆச்சு? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? அம்மா, ஆபீஸ்ல பிரச்சனைனா ஆபீஸ் வேலை வேண்டாம்னு தூக்கி போட்டு வந்துடலாம். ஆனா பிரச்சனையே இவளாலதான். என்னால இப்ப என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை கேக்குற? புவிக்கும் உனக்கு என்னடி சம்பந்தம்? என்ன இப்படி கேக்குறீங்க? பொண்ணுடைய பார்த்து புருஷன் கேக்குற கேள்வியே அது அசிங்கமா இல்ல? புருஷனை பார்த்து போலீஸ்காரன் கேக்குறானே, அதை விட அசிங்கம் வேற என்ன இருக்கு? சக்தி, அவன் என்ன வேணாலும் கேட்பான். அதெல்லாம் நம்ம நம்பணும்னு ஒண்ணும் அவசியம் இல்லையே. நம்மனா நீங்க 2 பேரும் புருஷன் முண்டாட்டின்னு சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும் சக்தி. இல்லக்கா, இவரே அந்த கையில நான் நினைச்சு பேசுனதுக்கு என்ன பழி வாங்குறதுக்காக இப்ப சின்ன விஷயத்தை பெருசாக்கிட்டு இருக்காரு. எது சின்ன விஷயம்? ஏன்டா அப்படி பண்ற? எதுக்காக இப்படி கை நீட்டிட்டு இருக்க? அனு, எது சின்ன விஷயம்? இது சின்ன விஷயமா? ஒரு புருஷன்கிட்ட போலீஸ் வந்து உன் பொண்டாட்டிக்கு வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்கான்னு கேக்குறான். இது சின்ன விஷயமா? அவன் காணாம போயிட்டான், அதுக்கு பின்னாடி இருக்கிறது உன் பொண்டாட்டின்னு சொல்றான். இது உனக்கு சின்ன விஷயமா? சொல்லுடி. நெருப்பு இல்லாம புகையாதுல்ல? சக்தி, எதுக்கு தேவையில்லாம புரியாம பேசிட்டு இருக்க? அந்த புவி அந்த டிஐஜிக்கு அக்கா பையன். ஊருக்கு அவன் உதவக்கரியா இருந்தாலும் வீட்டுக்கு அவன் உதவுற புள்ள தானே. அதனால அவனை ஏதோ காணும்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அதை கண்டுபிடிச்சோம் இதை கண்டுபிடிச்சோன்னு ஊசி பட்டாசு கொளுத்து போட்டு தேவையில்லாம நம்ம வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது தெரியாம நீ பாட்டுக்கு இவ்வளவு எடுத்ததும் அடிச்சு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஏய், நீ மேல போ. தெரியாதனமா ஸ்கூட்டி அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு அத போய் அவன் எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு இவ்வளவு கார்னர் பண்ணிட்டு இருக்கான். அத கூட புரிஞ்சுக்காம நீ மேல போ. ஐயோ, ஒரு ஸ்கூட்டியால இவ்வளவு நடந்ததா? நாசமா போச்சு. டேய் சக்தி, அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு அனுவ வீணா சந்தேகப்படாதடா. இதோட நிறுத்திக்கடா. டேய், கடவுள் எனக்கு நல்ல பிள்ளைங்களை மட்டும் இல்ல, நல்ல மருமகளையும் கொடுத்திருக்காரா. அடுத்தவன் சந்தேகத்தை நம்ம தலையில போட்டுக்கிட்டு நம்ம சந்தோஷத்தை கெடுத்துக்க வேண்டாம்டா. அப்பா, அடுத்தவனா இருந்தாலும் சந்தேகம் எதனால வருது? நாம சந்தேகப்படுற மாதிரி நடக்கிறதால தானே. இப்ப சந்தேகப்படுற மாதிரி நாங்க என்ன பண்ணிட்டோம்? ஏய், நிறுத்துறி. அனுவோட ஸ்கூட்டி புவி வீட்ல இருக்குன்னு தேரா நீ சொன்னதும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? அத போய் எடுத்துட்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீ எதுக்குடி மறுபடியும் அனுவ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போன? சொல்லு. என்னங்க நீங்க பேசுறீங்க? தேனக்கா அந்த ஸ்கூட்டியை சரியா பார்த்தாங்களோ இல்லையான்னு தெரியல. கலரை வச்சு ஸ்கூட்டி நம்மளுதுன்னு சொல்லிட்டாங்க. நம்பர் எல்லாம் பார்க்க வேண்டாமா? அதுவும் இல்லாம நம்பரை பார்க்காம எப்படிங்க நம்ம ஸ்கூட்டின்னு நம்புறது? ஏசியா ஏடியா ஏபியான்னு அதெல்லாம் பார்க்கணும்ல. ஏங்க, அதுவும் இல்லாம ஸ்கூட்டிய சர்வீஸ்க்கு விட்டுதா சொன்னேன். அந்த புவிக்கு நம்மளுக்கும் சம்பந்தமே இல்ல. அதனால தான் நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஓ, ஏய், நீ இப்படி அதிக பிரசங்கித்தனமா யோசிக்கிறதுனால தான் பிரச்சனை பெருசாகிட்ட போகுது. இதுல ஓம் மேலயும் தப்பு இருக்கு. டேய் வெட்டி நிறுத்தா. இப்பதான் அவ அடங்கனா அடுத்து நீ ஆரம்பிச்சிட்டியா? இத பாருங்க, இந்த விஷயத்தை இதோட மூட்டை கட்டி வச்சுட்டு போய் ஆகிற வேலையை பாருங்க. போங்க சக்தி, விடுடா. போடா. அப்பா, இல்லப்பா, இவன் என்ன பண்ணிருக்காங்க? போடான்னு சொல்றேன்ல. போடா, போ போ. போடா. நம்ம வீட்டு பிள்ளைங்கடா, எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. போங்கடா, போங்க. டேய் போடா. போ. வள்ளியம்மா, நீ ஏன் நிக்கிற? வா வா. சரி, குழந்தை வச்சுட்டு நான் மேல இருக்கேன், வா. நாம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல இருக்கு. அனு லட்சுமி அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு முதல்ல டிஐஜி சார் கிட்ட சொல்லிடணும்.
ஹலோ. சார், டிஐஜி சாருங்களா? ஆமா, சொல்லுமா தென்மொழி. சார், அனுக்கும் நம்ம புவி தம்பிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். எப்படிம்மா? எப்படி ஒரே நாள்ல சொல்லிட்ட? என்ன நீ அவங்க கிட்ட கேட்டியா? இல்ல சார், நீங்க தான் அவ்வளவு சொல்லிருக்கீங்களே, அது எப்படி சார் நான் கேட்பேன்? அப்புறம் எப்படி கண்டுபிடிச்ச? சார், எங்க வீட்ல ஒரே சண்டை சார். என் கொழுந்தனாரு, அதான் அனுவோட புருஷனை நீங்க விசாரிச்சிருப்பீங்க போல. அவன் வந்து அனுவை வாங்குன்னு வாங்கிட்டான் சார். புவிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படி இப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை பாடா படுத்திட்டான் சார். அனுவா அவன் கேட்ட எல்லா கேள்விக்கும் டக்குன்னு பதில் சொல்லி அவன் வாயை அடைச்சிட்டான். சரி, அப்புறம் என்னதான் நடந்துச்சு? அனு தனக்கும் புவிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, அவனை பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டா. ஓ சார், அப்படி அவ சொன்னதை பார்க்கும் போதும் அவ கோவப்பட்டதை பார்க்கும் போதும் உண்மை மாதிரி தான் சார் தெரியுது. ஆ சரி, லக்ஷ்மி என்ன சொல்றா? அவளும் அனுவுக்கு சப்போர்ட்டா தான் சார் பேசினா. நான் தான் சொன்னனே, அவ அனுவுக்கு சப்போர்ட்னா. சார், எங்க அனு தான் தப்பே பண்ணலையே சார். இங்க பார் தென்மொழி, அவ தப்பு பண்ணாளா இல்லையாங்கிறத நீ முடிவெடுக்க கூடாது. அங்க நடக்கிறத பத்தி மட்டும் சொல்லு, அது போதும். ஆ, ஆ. சார், அதான் சொன்னனே சார். எது இதுவா? நீ குற்றம் செஞ்சியான்னு நேர்ல கேட்டா யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அவங்க புருஷன் வந்து உனக்கும் வேற ஒரு ஆம்பளைக்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டா எந்த பொம்பளையாவது இருக்குன்னு சொல்லுவாளா? இங்க பாரு, இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால இது ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லாத. சார், அப்ப நான் எதைத்தான் சார் உங்ககிட்ட சொல்றது? தேன்மொழி, நீ உண்மையை கண்டுபிடிக்கணும்னா அவங்க ரெண்டு பேரையும் நீ ஃபாலோ பண்ணாதான் தெரியும். இங்க பாரு, நல்லதோ கெட்டதோ அவங்க ரெண்டு பேரும் கூட்டாளிங்க. கூட்டாதான் எல்லாத்தையுமே செய்வாங்க. செஞ்சதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. அதனால நீ அவங்க மத்தவங்க கிட்ட கொடுக்கிற வாக்குமூலத்தெல்லாம் நம்ப வேண்டாம். அவங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசுறதையும் ரகசியமா செய்யறதையும் நீ வாட்ச் பண்ணாதான் உன்னால அவங்களோட சுயரூபத்தை பார்க்க முடியும். அதான் இந்த கேஸுக்கு உதவும். புரிஞ்சுதா? ஆமா சார், நீங்க சொல்றதும் சரிதான். நான் இனிமே உங்க ரெண்டு பேரையும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன் சார். குட் குட். ஆமா, உன் பையன் எப்படி இருக்கான்? பையனா? பையன் நல்லா இருக்கா சார், நல்லா இருக்கான். சரி, குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோ. சரிங்க சார். சார், யாராவது எங்க வீட்ல இருந்து வந்துட போறாங்க சார், அப்புறம் தப்பாயிடும். நான் போனை வைக்கிறேன் சார். சரி. நகா இருக்கே சார். வா. ஹாய் சார். குட் மார்னிங் கார்கி. குட் மார்னிங். என்ன கார்கி இந்த பக்கம்? கோயிலுக்கு வந்தேன் சார். கோயிலுக்கு வந்தியா? புவி கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்க வந்தேன். இந்தாங்க சார், பிரசாதம் எடுத்துக்கோங்க. இந்தாங்க சார், நீங்களும் எடுத்துக்கோங்க. கார்கி சார், புவியை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க சார். புவி எங்க போனாலும் நீ இல்லாம போக மாட்டான். ஆனா இப்போ காணாம போனப்ப மட்டும் அவன் உன்னை விட்டுட்டு போயிருக்கானே, அத பத்தி நீ என்ன நினைக்கிற? சார், என் மேல சந்தேகப்படுறீங்களா? நான் பதில தான் எதிர்பார்த்தேன், கேள்வியே இல்ல. இல்ல சார், மத்த நாள்லாம் என்ன கூப்பிட்டுருப்பான். அன்னைக்கு காத்து அதிகமா அடிச்சதால கூப்பிடலையோ என்னவோ. இருக்கலாம். ஆமா, கெஸ்ட் ஹவுஸ்ல புவியோட ஆக்டிவிட்டிஸ் என்ன? ஐ மீன், அங்க போய் அவன் என்னென்ன பண்ணுவான்? சார், அங்க போனா புக்ஸ் நிறைய படிப்பான், தூங்குவான், படம் பார்ப்பான், கிட்டார் வாசிப்பான்.
டிராயிங் எல்லாம் பண்ணுவான் சார். ஆஹா. சரி, குடிப்பானா? சார் எப்போவாச்சும் குடிப்பான் சார். அப்புறம் பொண்ணுங்க? சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ம். இந்த பொண்ணு அனுவ உனக்கு தெரியுமா? இவ எப்பயாவது கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காளா? சார் எனக்கு தெரியாது. நோ ஐடியா சார். அப்புறம் எப்படிடா அந்த பொண்ணோட ஸ்கூட்டி புவி வீட்டுக்கு வந்துச்சு? சார் எனக்கு எப்படி சார் தெரியுதெல்லாம்? சரி, நீ எந்த பொண்ணுங்களையாவது கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போயிருக்கியா? ஐயோ சார் எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது சார். ஆ, புவிக்கு இருந்தது உண்மைதானே? அது எனக்கு தெரியாது சார். நீங்க 2 பேரும் வெளியூருக்கு போகும்போது அந்த மாதிரி ஏதாவது? சார் நான் அவன் கூட போனப்ப எப்பவுமே பொண்ணுங்களை கூட்டிட்டு போனதே இல்லை சார். அப்ப அவன் தனியா போவானா? மோஸ்ட்லி நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சார் போவோம். அவன் தனியாக போகிறது ரேர் சார். ஆனா இப்ப மட்டும் உன்னை தனியா விட்டுட்டு போயிருக்கா? அதான் சொன்னனே சார், காத்தடிச்சதுன்னு. சரி, அதெல்லாம் விடு. புவிக்கு யாராவது எதிரிங்க இருக்காங்களா? சார் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை சார். உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பிரச்சனை? சார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். ஆ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, சரி நீ கிளம்பு. சரிங்க சார், நான் வரேன் சார். வசந்த் சார் புவிக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் அவன் கூட வச்சுக்க மாட்டான். ஆனா கார்கி புவி கிடைக்கணுங்கிறதுக்காக சாமி கிட்ட வேண்டிக்க கோவிலுக்கு வந்திருக்கான். சோ சம்திங் ராங். நீங்க கொஞ்சம் இவனை ஃபாலோ பண்ணுங்களேன். ஓகே சார். ம், சரி கிளம்பலாமா? போலாம். ஓகே. சோ இந்தாங்க பிளட் ரிப்போர்ட். என்னாச்சு வசந்த்? சார் இந்த ரிப்போர்ட்ல கார்ல கிடைச்ச பிளட் சாம்பிள் புவியோடதுன்னு இருக்கு. என்ன சொல்றீங்க? சார் என்ன சார் பண்றது? நான் இதை எதிர்பார்க்கல வசந்த். புவி தான் காரை ஓட்டிட்டு போனதா செக்யூரிட்டி சொல்றாரு. ஓட்டிட்டு போனவனுடைய பிளட் எப்படி காரோட டிக்கில இருக்கும்? அப்படின்னா ஓட்டிட்டு போனது அவன் இல்ல. அவன் இல்ல. அப்போ செக்யூரிட்டி பார்த்தேன்னு சொன்னானே, அது பொய்யா? இல்ல அவர் சொல்ற மாதிரி புவியே ஓட்டிட்டு போயிருந்தா போன இடத்துல ஏதோ நடந்திருக்கணும். அத பண்ணவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்து போனாங்களா இல்ல அந்த இடத்துக்கு வந்தவங்களா? எப்படி பார்த்தாலும் பாதிக்கப்பட்டது புவி மாதிரி தான். இல்ல இல்ல, புவியே தான். புவியே தான். அந்த பாதிப்பு எந்த அளவுக்குங்கிறது தான் என்னோட கொஸ்டின். அவனுக்கு எதுவும் இருக்காது. வேற யாரையோ அவன் ஏதோ பண்ணிட்டு தலைமறைவாயிருக்கான்னு நான் கொஞ்சம் திருப்தியா இருந்தேன். ஆனா இப்போ இப்போ அவனுக்கு ஏதோ ஆகி அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அதான் அதான் கொஞ்சம் பயமா இருக்கு சார்.
என்னதான் இருந்தாலும் அவங்க அவங்க என் மாப்பிள்ளை இல்லையா? ஓகே ஓகே, எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். வசந்த், இந்த பிளட் ரிப்போர்ட் விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம 2 பேரையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே ஓகே சார். வாங்க போலாம்.